40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு வாவ் ஃபென்டாஸ்டிக்கான டைம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக இருக்க போகிறீங்க. அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது. ஒரு மாதிரியா இருந்த ஒரு நிலைமையெல்லாம் மாறி ஓகே இந்த வருஷம் தானே வந்துருச்சுல்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை. 9ஆம் இடத்துல இருக்கும்போது பாக்கியஸ்தானத்தில் அதுவும் செவ்வாயோட கூடிய தன்மை இருக்கும்போது அதான் உடம்புல தெம்பு இருக்குல்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தைரியம் வரும். வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது மட்டும் தாங்க. காசு பணத்தை தாண்டி எனக்கு நான் இருக்கேன்னு ஒரு தைரியம் வருது பார்த்தீங்களா, அந்த தைரியம் இந்த ஒரு ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும். அதுவே ஒரு மிகப்பெரிய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 10 தடவை அவங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணி 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 அப்புறம் தான் 11ஆவது தடவை அவங்க வந்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து மேற்கொள்ளும் போது 100 தடவை ஆராய்ச்சி பண்ணி பண்ணி பண்ணக்கூடிய மென்டலி கொஞ்சம் அப்படியே ஷேக் பண்ணக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுப்பாங்க. அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் எல்லாமே அட்டகாசமான வெற்றியை கொடுக்கும். ஸோ பெருசாக கவலைப்பட வேண்டாம். நிறைய பேர் வீடு வாங்குவதற்கு மனை வாங்குவதற்கான நேரம், நிறைய பேர் அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கான நேரம் இதெல்லாம் நடக்க போகுது. நிறைய ரிஷபராசிக்கார பெண்கள் எழுதி வச்சுக்கோங்க, தங்கமோ இல்லை வெள்ளியோ வாங்குவீங்க. வாங்கினா கமெண்ட்ல போடணும். நான் ஷேர்லாம் கேட்க மாட்டேன் சரியா. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க, வாங்குவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி எண்ணம் எட்டி பார்க்கும். ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகும் போது 12ஆம் இடம்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு தோணும்.